நல்ல விஷயம் தானே. இல்ல, இந்த நகைய எங்க மாப்பிள்ளைக்கே கொடுக்கலாமான்னு கேட்க வந்திருக்கணும். பிலால் நிமிர்ந்துட்டாக. நான் இல்ல, மாப்பிள்ளைக்கே சதக்காவா? உங்க மாப்பிள்ளைக்கு நீங்க சதக்கா கொடுக்க போறீங்களா? ஆமா. அது எப்படி? எனக்கு என்ன தெரியும்? அதை கேட்கறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வந்திருக்கிறோம். நான் என்ன செய்யணும்? அப்படி கொடுக்கலாமான்னு நீங்க கொஞ்சம் கேட்டுருங்க. நீங்க கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொன்னா அது நல்லா இருக்குமே. சரி, கேட்டு வர்றேன். உள்ள போகும் பொழுது ஜைனப் நாயகி சொன்னாங்க, பிலால் கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா, என்ன விஷயம்? கேட்கறது சரி, நான் வந்திக்கிறத சொல்லாதீங்க, நான் வந்து கேட்கறேன்னு சொல்லாதீங்க. ஒரு பொம்பளை கேட்டாங்க, 2 பொம்பளை வந்து கேட்டாங்கன்னு சொல்லிருங்க. எங்களை ஆளை யாருன்னு காட்டி கொடுத்துறாதீங்க. எங்களுக்கு வெக்கமா இருக்கு, ஹயாவா இருக்கு. எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க. வந்திருக்கிறது யாருன்னு கேட்டா ஒரு 2 பொம்பளை வந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்னும் சொல்லல, உள்ள போயிட்டாங்க. போன பிலால் திரும்பி வர்றாங்க. என்ன பிலால், என்ன விஷயம்? நாயகமே, வீட்டு வாசலில் 2 பெண்கள் நிற்கிறார்கள். அவர்கள் உங்களிடத்திலே ஒரு மசாலாவை கேட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு சட்ட விளக்கத்தை கேட்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் நகையாக இருந்தாலும் பரவாயில்லை, சதக்கா செய்யுங்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த சதக்காவை கொடுக்கறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. ஆனா அவர்களுடைய கணவன்மார்கள், மாப்பிள்ளைமார்கள் ஏழையாக இருப்பதின் காரணத்தினால் அந்த சதக்காவை தங்களுடைய கணவன்மார்களுக்கே கொடுக்கலாமா என்று அவங்க கேட்டு வந்திருக்கிறாங்க. மன்ஹுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்கறாங்க. சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க, நீங்க சொல்லிடாதீங்க. எங்க இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. நாம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம புத்தி அவ்வளவுதானே, நமக்கு இருக்கிற புத்தி அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்ல மாட்டான். கேட்பது யார் என்பதை பார்க்கணும். கேட்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் யோசிக்கவில்லை, ஜைனப் அடிச்சாங்க ஒரு அடி. பதில் உடனே வந்தது. கேட்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் என்றால் அது கேட்பது அல்லாஹ் தான். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், மை யுத்திர் ரசூலா ஃபக்கத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு தான் வழிபட்டார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையாம் அருள்மறையில் குறிப்பிடுகிறான். நான் விவரித்து சொல்ல விரும்பவில்லை, அதை புரிஞ்சுக்கிட்டா சரி நீங்க. அதனால பிலால் ரலியல்லாஹு தஆலா தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. சையதுனா பிலால் தெளிவாக புரிந்திருந்தார்கள். எனவே மன்ஹுமா, அந்த 2 பேரும் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இம்ரஅத்துல் அன்சாரியா வ ஜைனப், அன்சாரி பெண்ணும் ஜைனபும் அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கறாங்க, ஐயு ஜயானிபு, ஜைனப்னா 1000 ஜைனப் இருப்பா, எந்த ஜைனப்னு கேட்கறாங்க. அன்சாரி பெண் யாருன்னு கேட்கல. ஒவ்வொரு ஹதீஸையும் நோட்டமிட்டு பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மறைமுக ஞானத்தினுடைய உச்சம் நமக்கு தெரியும். ஞானத்தினுடைய உச்சம் தெரியும் அருமையானவர்களே. அன்சாரி பெண் இம்ராத்துல் அன்சாரியா, அன்சாரி பெண் ஒரு பெண் தான் இருக்கிறாங்களா? எத்தனை 1000 பெண் இருக்கிறாங்க? அதை கேட்கல, அந்த பெண்ணை கேட்கல. ஜைனப் என்று சொல்லும்போது எந்த ஜைனப்னு கேட்கிறாங்க. ஐயு ஜயானிப், எந்த ஜைனப் கேட்கிறாங்க. இம்ராத் இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு மஸ்ஊதினுடைய மனைவி அப்படின்னு சொன்னதும் ஃபகுல் லஹுமா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அந்த 2 பேருக்கு நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு 2 கூலி. ஒன்று சதக்காவினுடைய கூலி, இன்னொன்று குடும்பத்தை ஆதரித்து நடந்ததினுடைய கூலி. 2 கூலி கிடைக்குமாம். அழகான கேள்வி கேட்டீர்களாம் என்று போய் சொல்லுங்கள் என்றார்கள் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அருமையான அந்த பெண்கள் நடந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்காண்டி வீட்டுல போய் மனை விட்டு சதக்கா கேட்டுறாதீங்க. தரலாமா, மார்க்கத்தில் இருக்கான் அப்படிலாம் கேட்காதீங்க. நடந்து கொடுத்தால் அவளாக திருப்பி விரும்பி தந்தால் அதை பெறுவதற்கு ஷரியத்தில் இடம் உண்டு என்பதை காட்ட வந்திருக்கிறமே தவிர எடு நகையெல்லாம் கலட்டிட்டான்லாம் என்ன செய்ய முடியாது, கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. இனி அவங்க வாப்பாக்காரன் வந்து பிரச்சனை பண்ணிட போறாரு. என் பிள்ளைக்கு நான் நகையை போட்டு கேட்கிறேன், நீ புடுங்கிட்டு போறியாயா? இதுக்கு பேரு சதக்கா இல்ல, வற்புறுத்தல். சதக்காவா இருக்கு பேரு? சதக்கான விரும்பி தருவது, புடுங்குவதல்ல, விரும்பி தரணும், அதுக்கு பேரு சதக்கா. அருமையான பெருமக்களே, எனவே இப்படி அறிவார்ந்த பெண்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. சஹாபியத்து பெண்கள் அறிவு மிகுந்த பெண்கள், ஆற்றல் மிகுந்த பெண்கள், ஹலால் ஹராமை பேணும் பெண்களாக இருக்கிறார்கள் என்ற தகவல்களை இந்த 2 செய்தியின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்றால் அடுத்த செய்தி நாமெல்லாம் அறிந்த செய்தி, ஆனாலும் மீண்டும் மீண்டும் நமது காதுக்குள்ளால் அந்த செய்திகள் ஒலிக்கும் பொழுது
அது இதயத்திலே பதிவாகி ஈமானினுடைய ஒளியையும் சுடரையும் அது வெளிச்சமாக்கும் என்பதற்காகவே மீண்டும் அந்த தகவலை சொல்கிறேன். அன்னையர் திலகம் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லாருக்கும் தெரியும். இஸ்லாத்தினுடைய முதல் மெம்பர் என்று எடுத்துக்கொண்டால் ஹதீஜா நாயகி. அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி. இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி என்று எடுத்துக்கொண்டால் சுமையா நாயகி. எவ்வளவு பெரிய தியாகம்! ஏழை அடிமையாக வாழ்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய கொடுமைகளை குறைஷிகள் வழங்கினார்கள். எவ்வளவு பெரிய துன்பம், எவ்வளவு பெரிய சங்கடம். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து பல ஆண்களுக்கு மத்தியிலே நிறுத்தி வைத்து ஆடையை களைந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆடையை களைகிறாங்க, ஒவ்வொரு ஆடையா களைகிறாங்க, ஆண்கள் சுத்தி நிக்கிறாங்க, மாப்பிள்ளையே கட்டி வைக்கப்பட்டிருக்கு. சுபஹானல்லாஹ், மாப்பிள்ளையே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. மரத்திலே கட்டி வைத்து விட்டு அவருடைய கண்ணுக்கு முன்னாலேயே மனைவியினுடைய ஆடையை களைந்து நிர்வாணமாக்குகிறார்கள் குறைஷிகள். எப்படி இருக்கும்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை நீ ஏசு, உன்னை விட்டுறோம்டாங்க. ஏசலாம் இல்ல, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் உங்களுடைய கல்பு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முத்மஇன்னும் கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். கல்பு ஈமான்ல உறுதியாக இருக்கிற நிலைமையில ஒரு சங்கடத்தை விட்டு தப்புவதற்கு ஒரு வார்த்தையை சொன்னால், அல்லாஹ்வை குறைத்து பேசினால், அவனுடைய திருத்தூதரை குறைத்து பேசினால் அது பாவம் அல்ல என்று மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ்வும் சொன்னான், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்று சங்கடம் அல்ல, தங்கடம் அல்ல, அதையும் தாண்டிய மான இழப்பு ஏற்படுகிறது. ஆடையை களைந்த ஆண்களுக்கு மத்தியிலே, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு பெண்ணினுடைய ஆடை களையப்படுகிறது, நிர்வாணமாக்கப்படுகிறது. சொல், முஹம்மதை நோக்கி ஒரு தப்பான வார்த்தையை சொல். சொன்னாங்க, என் மானம் உயிரை விட அந்த முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பெருசுண்டான். என்ன ஈமான் அருமையானவர்களே! ஆண்களுக்கு மத்தியிலே நிர்வாணமாக்கப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டு அபூஜஹில் அம்பை எடுத்து அவர்களுடைய மானப்பகுதியிலே எய்கிறான், ஷஹீதாராங்க. ஆனாலும் கூட அன்னை சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை, தவறான ஒரு வார்த்தை கூட சொல்வதற்கு துணியவில்லை. அவர்களுடைய ஈமான் ஆணி அறைந்ததாக இருந்தது. முடியாது, நீ என்ன வேணுமானாலும் பண்ணிக்கோ, என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிறாங்க, பேசிக்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உனக்கு இருந்தா பரவாயில்ல. ஒரு சஹாபி இடத்துல கூட அப்படி கேட்டாங்க, அப்படி சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாங்க, சொல்லிக்கோ என்று சொன்னார்கள். அந்த சஹாபியை கேட்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை வந்த போதும் கூட, ஆபத்தான கேவலமான அசிங்கமான நிலை வந்த பொழுதும் கூட அருள் நபியை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்று உறுதியாக நின்ற பெண்மணி அன்னையர் திலகம் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்பதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அருமையான பெருமக்களே, இப்படி பல நிகழ்வுகளை சஹாபியத்து பெண்களினுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. கண்மணியாம் முஹம்மதுன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அமர்ந்து கல்வத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உணவு சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி உணவு சுமந்து கொண்டு வருவதை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதோ ஹதீஜா வருகிறார்கள், அவர்களுடைய கையிலே பாத்திரம் இருக்கிறது, உணவோ பானமோ இருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் சலாம் சொன்னேன் என்று. அல்லாஹ்வும் சலாம் சொன்னான். அல்லாஹ்வும் சலாம் சொன்ன ஒரு பெண்மணி சொல்லிட்டு சொல்லுங்க, ஒபஷிர்ஹா, அவர்களுக்கு நீங்கள் பஷாரத்து சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள். சுவனலோகத்திலே அவர்களுக்கு என்று ஒரு அற்புதமான மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது. எப்படி தெரியுமா மாளிகை? அந்த அதீதுக்கு விளக்கம் எழுதுறவங்க எழுதுவாங்க, கடலிலே இருக்கக்கூடிய ஒரு முத்து, ஒரே முத்து, ஒரு பிரம்மாண்டமான முத்து, அந்த ஒரு முத்திலேயே அந்த வீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடல்ல ஒரு முத்து இருக்கு, அந்த ஒரு முத்திலேயே ஒரு மாபெரும் வீடு செய்யப்பட்டிருக்கிறது, மாளிகை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு மாளிகை சுவனத்தில் வேறு மாளிகை இல்லை, அது மாத்திரம் தனிச்சு நிற்கும். எதற்காக?
அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னையர் திலகம் ஹதீஜா நாயகி ஹிதமத்தை செய்ததற்காக